நிறைய பேருக்கு இந்த மாதிரி குரோம் ப்ரௌசர்லேருந்து நமக்கு தேவையில்லாமல் ஆட்ஸ்லாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவாச்சும் பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. நம்ம யார்ட்டாச்சும் மொபைல் கொடுக்கும்போது தான் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கிற ஆட்ஸ்லாம் ரொம்ப ஷோ ஆகிட்டே இருக்கும். செம்ம எரிச்சலாக இருக்கும். இதை நீங்கள் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணால் போதும், பர்மனெண்ட்டாகவே உங்களுடைய கூகுள் குரோமில் இருக்கிற இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்ஸுமே உங்களுக்கு இந்த ஷோ ஆகவே ஆகாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இருந்தால் மறக்காமல் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொல்லை தாங்க முடியாமல் இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய குரோம் ப்ரௌசரில், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே யூஸ் பண்ணுறது குரோம் ப்ரௌசர் தான், இந்த ப்ரௌசர் தான் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய குரோம் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போது இதில் நமக்கு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த குரோம் ப்ரௌசரில் இருக்கிற செட்டிங்ஸை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே என்ன இருக்குன்னா நிறையா செட்டிங்ஸில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் தான். ஸோ சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு முக்கியமாக இந்த கேமரா ஆப்ஷன்லாம் வந்து பிளாக்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மைக்ரோஃபோன் எல்லாமே வந்து பிளாக்கில் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கேமரா ஆனில் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஹேக்கர்ஸ் உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா உங்களை கேமரா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் வந்து இந்த கேமரா மைக் எல்லாமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆட்காக தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே ஃபஸ்ட் நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் இருக்குது. ஸோ 15 பார்த்தீங்கன்னா பிளாக்கில் இருக்குது. இப்போ இந்த 2த்துல தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த அலோ டூ இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இருக்கிற இன்னொரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்லேருந்து நமக்கு ஆட் ஷோ ஆகிட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு இதையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரெண்டுமே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணல பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஆடுமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸோ எத்தனை ஆட் இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்ஸ் பார்க்கவே ஆகாது. அப்படி ஆனாலும் ஸோ புது வெப்சைட் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருப்பீங்க, அது இதே போல் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் தென் இதை மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.